இதயச்சந்திரன் இமைகள் சற்றே விரிந்த விழிகளின் இருண்ட கருமணிகளுக்கு இடம் கொடுத்தாலும் ஏதோ மங்கலான வெளிச்சமும் வெளிச்சத்தினுடைய புகுந்து வந்த பனிமண்டலமும் பனிமண்டலத்தின் இடையிடையே முத்துமுத்தாய் பாய்ந்த வைரக் கற்களுமே கண்களின் பார்வைக்கு புலப்பட்டதால் இருப்பது இகலோகமா சொர்க்கமா இரண்டுமற்ற சொப்பன உலகமா என்பதை நிர்ணயிக்க முடியாத நிலையில் அவன் தனது தலையை இருபுறமும் அசைத்து பார்த்தான். அசைந்த தலை திடீரென்று நீரில் மூழ்கிவிட்டதாலும் ஏதோ பேரிரைச்சல் காதுகளில் விழுந்ததாலும் எதையுமே நிர்ணயிக்க திராணியற்ற அவன் விழிகளை மீண்டும் மூடி மூச்சையும் இழுத்து பிடித்துக் கொண்டான். ஜலதீபம் நான் ரசித்து விரும்பி படித்த முதல் நூல். எனக்கு பிடித்த நாவலாசிரியர் சாண்டில்யன். அவரது நூல்களை அநேகமாக நான் வாங்கி வைத்திருக்கின்றேன். இப்போது இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அருகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி, நூல்கள் என்று சொல்லும்போது இந்த நூல்கள், அதாவது சாண்டில்யனின் நூல்கள் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த நீண்ட நாள் ஆசை. எனவே இப்படியான நூல்களை சேர்த்து வைத்திருக்கின்றேன், சேகரித்து வைத்திருக்கின்றேன். இது ஜலதீபம் 3 பாகங்களும் இருக்கின்றன. அதே போல சாண்டில்யன் நூல்களை குறிப்பிட்டு கொண்டு சொல்லலாம். வசந்த காலம், சோலைமலை இளவரசி, சாண்டில்யனின் நாகதேவி, அதே போல சாண்டில்யனின் உதயபானு, நீலவல்லி, இளையராணி, செண்பகத்தோட்டம், மற்றொரு நூல் இது ராணியின் கனவு, சாண்டில்யனின் இந்திரகுமாரி நூலையும் குறிப்பிட்டு சொல்லலாம். அதே போல பல்லவ திலகம், விஜய மகாதேவி. இந்த நூலின் 3ஆம் பாகம் தான் என் வசம் இருக்கிறது. இது சாண்டில்யனின் 51வது சரித்திர நாவல். சரி, இப்படி பல நூல்கள் இருக்கின்றன. அதே போல இந்த நூல்கள் வாசிப்பதற்கு பிடிக்கும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த பொன்னியின் செல்வன் நூல் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நான் இருக்கின்றேன். அந்த எண்ணம் அப்படியே ஈடேறியது. பொன்னியின் செல்வன் 5 பாகங்களும் என் கைவசம் இருக்கின்றன. எனவே நூல்கள் வாசிப்பது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு என்று சொல்லலாம். புத்தகங்கள் வாசிப்பது. எம்ஜிஆர் என்று மாயக்கலை, இந்த நூல் எனக்கு பிடித்த முதல் கதாநாயகன், ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆரின். இந்த புத்தகம் எனக்கு பிடித்த ஒரு புத்தகம், பிடித்தமான புத்தகம். R.C. சம்பத் எழுதிய இந்த புத்தகம் எம்ஜிஆர் என்ற ஒரு மாயக்கலைஞர். அதே போல இளவயதில் நாங்கள் படித்து ரசித்த நூல்களில் பல நூல்கள் இருக்கு. அதில் ரமணிச்சந்திரன் நூல்கள் பிடிக்காத பெண்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவரது 2 நாவல்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணியிருக்கும் நாவல்கள் என்று சொன்னால் அது சாண்டில்யனின் புத்தகங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். சரி, எனவே இந்த புத்தக வாசிப்பு என்பதை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பிள்ளைகளுக்கு நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும்.